வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாரத் மொபைல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ பாரத் மொபைல்ஸில் வந்து லேப்டாப் ப்ராடக்ட்ஸ் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் முடிய நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து கேமிங் லேப்டாப்பு, ஆப்பிள் மேக்புக்கு, அதுக்கப்புறம் ஹெச்பி, டெல்லுன்னு சொல்லி எல்லா பிராண்டட் லேப்டாப்ஸுமே புதுசு ஆக்சுவலாக கிடைக்கும். லைட் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ லைட் யூஸ்டு ப்ராடக்ட் வாங்கும்போது ப்ரைஸ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அது போக கார்ப்பரேட் மாடலும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப்பிளில் மேக்புக் ப்ரோ, இதான் அந்த மேக்புக் ப்ரோ மாடலு. இந்த மேக்புக் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்பிள் மேக்புக் ப்ரோவில் M1 சிப் மாடல். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16 GB RAM 2 GB SSD, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இதோட புதுசு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 வரும். இப்போ நம்மக்கிட்ட ஃபுல் கிட் பாக்ஸோடு இருக்குது. வெறும் 60,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆப்பிள் மேக்புக் ப்ரோ ஸ்லிம் டைப்பு 13 இன்ச்சு ஸ்க்ரீனு. ஸோ இந்த வந்து ஹை பட்ஜெட் மாடல்ஸு. நம்மகிட்ட வந்து இப்போ இந்த மாடல் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நான் லோ பட்ஜெட் மாடல்லாம் காமிக்கிறேன். வரிசையாக என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன், பாருங்கள் என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு. அப்படியே எல்லா மாடலுமே காமிக்கிறேன். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பியில் எலைட் புக்குன்ற மாடல். இதில் வந்து i5 7th ஜென்ரேஷன் 8 GB RAM 2 GB SSD இன்டெல் கிராஃபிக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 25,000 ரூபா ரேஞ்சில் கிடைக்கும். பீஸ் பிராண்ட் நியூவாக இருக்கும். ஒரிஜினல் அடாப்டரோடு வந்துடும். நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரிஜினல் அடாப்டரோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இது வந்து கார்ப்பரேட் மாடல் சொல்லுவோம். இது நாங்கள் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து எங்ககிட்ட வந்து குவான்டிட்டி எப்பயுமே கிடைக்கும். இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறோம். ப்ளஸ் என்ன அப்படின்னா கார்ப்பரேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே குவான்டிட்டியில் ஒரே மாடலில் 10 பீஸ் வேணும், 50 பீஸ் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கார்ப்பரேட் மாடல் இந்த எல்லா வகையான ப்ராசஸர்லையுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதிலே இந்த மாடல் பூராமே இந்த i5 7th 8 GB RAM 2 GB SSD வர்றது தான். இதில் எத்தனை ப்ராடக்ட் குவான்டிட்டி கேட்டாலுமே நம்மகிட்ட கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டெல்லில் இது வந்து i5 8th ஜென்ரேஷன். இதுவும் 8 GB RAM 2 GB SSD வித் கிராஃபிக்ஸ் கார்டோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா வரும். ஸோ இதுலேயும் இந்த நான் இப்போ சொன்ன இது பூரா கார்ப்பரேட் மாடலு. இதில் எத்தனை குவான்டிட்டி கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து அதே i5ல் 8th ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பார்த்தது வந்து 14 இன்ச்சஸ் ஸ்க்ரீனு, இது 16 இன்ச்சு ஸ்க்ரீனு. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 32,000 ரூபா வரும். 8 GB RAM 2 GB SSD. நம்ம காமிக்கிற எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. நீட் கண்டிஷனில் இருக்கும். புதுசு வாங்கினா என்ன யூசேஜ் இருக்குமோ, என்ன ஒர்த்து இருக்குமோ அந்த ஒர்த்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ எந்த லேப்டாப் வேணும் அப்படின்னாலுமே பாரத் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். பாரத் மொபைல்ஸில் இதுன்னு கிடையாது. இது போக எங்ககிட்ட இல்லாத ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலுமே நீங்கள் பாரத் மொபைல்ஸை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஹெச்பி எலைட் புக்லேயே i5 6th ஜென்ரேஷன். அதே 8 GB RAM 2 GB SSD தான் வரும். ஆனால் இது மட்டும் ஜென்ரேஷன் மட்டும் 6th ஜென்ரேஷன். நம்ம முதல்ல 7th ஜென்ரேஷன் பார்த்தோம், 8th ஜென்ரேஷன் பார்த்தோம். இது வந்து 6th ஜென்ரேஷன் 22,000 வரும். இதுவும் ஃபுல் கிட்டு வித் ஒரிஜினல் அடாப்டரோடு வந்துடும். குவான்டிட்டியாக கொடுக்க முடியும். இது வந்து இதிலே வந்து இது வந்து i7ல் 6th ஜென்ரேஷன். இதுவும் 8 GB RAM 2 GB SSD பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபா வரும். எல்லாமே ஒரிஜினல் அடாப்டரோடு தான் வரும். இது வந்து i5ல் 8th ஜென்ரேஷன். ஆக்சுவலாக இது பார்த்துட்டோமோ, இது நம்ம முதல்ல பார்த்தது வந்து 5490, இது 5400. இது i5 8th ஜென்ரேஷன் 8 GB RAM 2 GB SSDயோடு வரும். வித் ஃபிங்கர் பிரிண்டோடு வரும் இந்த மாடலு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபா ரேஞ்சில் கிடைக்கும். இந்த மாடல் டெல் லேட்டிடியூட்லேயே i5ல் 10th ஜென்ரேஷன். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB RAM.
16 ஜிபி ரேமு 512 ஜிபி எஸ்எஸ்டி வரும். இது வந்து அஸ்யூஷலாக வந்து 14 இன்ச்சஸ் 16 இன்ச்சஸும் அதிகமாக வரும். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 இன்ச்சஸ் ஸ்க்ரீனு. ஸோ ரொம்ப ஸ்லிம் டைப்பாக ரொம்ப சின்னதாக வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு கிடைக்கும். i5 10th ஜென்ரேஷன் 16 ஜிபி ரேம் 512 ஜிபி எஸ்எஸ்டியில் வரும். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த i5 10th ஜென்ரேஷன் பார்த்தோம். அதுலேயே இது i5ல 11th ஜென்ரேஷன், அதாவது அதை விட ஜென்ரேஷன் கூட 8 ஜிபி ரேம் 512 ஜிபி எஸ்எஸ்டியில் வரும். ஸோ உங்களுக்கு அதில் 16 ஜிபி வந்து 35,000 வந்துடும் i5 10th. இது i5 11th 8 ஜிபி ரேம் வரதுனால இதுவும் 35,000 ரூபாய்க்கு கிடைக்கும். குட் கண்டிஷனில் இருக்கும், வித் ஒரிஜினல் அடாப்டரோடு வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து i5ல 10th ஜென்ரேஷன் 16 ஜிபி ரேம் 512 ஜிபி எஸ்எஸ்டி. இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தது வந்து இது வந்து 13 இன்ச் ஸ்க்ரீனு, இது 14 இன்ச் ஸ்க்ரீனு. இது வந்து ஒரு 39,000 ரூபாய்க்கு கிடைக்கும் i5ல 10th ஜென்ரேஷன். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா i5ல 6th ஜென்ரேஷனு. இது வந்து ஒரு லினோவோ ஐடியா பேட் மாடலு, கொஞ்சம் பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து 8 ஜிபி ரேம் 1 டிபி ஹார்டிஸ்க்கு வித் இன்டெல் கிராஃபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது போக டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் ரேடியன்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 ரூபா வரும். பட்ஜெட்டில் ஒரு அருமையான லேப்டாப் இது. இந்த மாடல் வந்து லினோவாவில் வந்து லோ பட்ஜெட் மாடல், அதாவது i3ல 7th ஜென்ரேஷன். இதில் வந்து ஹார்டிஸ்க்கு இருக்குது, வித் எஸ்எஸ்டி இருக்குது, ரேம் 4 ஜிபி 512 ஜிபி ஹார்டிஸ்க்கு 512 ஜிபி எஸ்எஸ்டி வித் இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா வரும். இது வந்து ஹெச்பியில் இது i3 7th ஜென்ரேஷன் 8 ஜிபி ரேம் 1 டிபி ஹார்டிஸ்கோட வித் இன்டெல் கிராஃபிக்ஸோட வரும். இது 20,000 ரூபா வரும். நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா i5ல 8th ஜென்ரேஷன் 4 ஜிபி ரேம் 1 டிபி ஹார்டிஸ்க்கு 23,000 ரூபா வரும். ரேம் வந்து 4 ஜிபி ரேமு. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது பூராமே பட்ஜெட்டடு லேப்டாப்ஸு. இதில் வந்து நம்மகிட்ட குவான்டிட்டியாகவும் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்ததோட குவான்டிட்டி தான். i5 7th ஜென்ரேஷன், i7ல 6th ஜென்ரேஷன், i5ல 8th ஜென்ரேஷன் ஹெச்பி மாடலில் இந்த ஸ்டாக்ஸ் பூராமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆசூஸில் ஜென்புக் ஓஎல்இடி மாடலு, ஜென்புக் 14ன்ற மாடல். இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா புதுசு பார்த்தீங்கன்னா 1,06,000 ரூபா. பட் இந்த ஆசூஸ் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 20 days தான் ஆகுது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் கம்பெனியோட வாரண்டி 2 year வாரண்டியோடு தான் வரும். ஃபுல் கிட்டு பாக்ஸோட, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அன்பாக்ஸ் மட்டும்தான் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கம்மியாகி ஒரு 76,000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பூரா பாரத் மொபைல்ஸில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆசூஸ் டஃப் கேமிங்கில் A15 அப்படின்ற மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 16 ஜிபி ரேமு 1 டிபி எஸ்எஸ்டி ஓஎல்இடி ஸ்க்ரீன் வித் AMD கிராஃபிக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் 76,000 ரூபா, உங்களுக்கு 30,000 ரூபா மிச்சமாகும். இது டஃப் கேமிங் மாடல், இது ஃபுல் கிட்டு பாக்ஸோடு இருக்குது. இந்த டஃப் கேமிங் மாடல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீன் சைஸும் பெருசு, பேட்ரி பேக்கப்பும் பெருசு, வேறு லெவலில் இருக்கும். கேமிங்க்குனே போட்டிருக்குது, பேட்ரி பேக்கப் சூப்பராக இருக்கும். இது வந்து ரைசான் 9ல் 16 ஜிபி ரேமு கிட்ட 512 ஜிபி எஸ்எஸ்டி வித் 6 ஜிபி டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் வித் 8 ஜிபி இன்டெல் கிராஃபிக்ஸோடு இருக்கும். நல்ல அருமையான மாடல். புதுசு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 58,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் மாடலு. இது வந்து லினோவாவில் ஐடியா பேட் மாடலு, i5ல 5th ஜென்ரேஷன் 8 ஜிபி ரேம் 2 ஜிபி எஸ்எஸ்டியில் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கும், வித் ஒரிஜினல் அடாப்டரோட வந்துடும். அதுக்கப்புறம் இது லினோவாவில் நல்ல பெரிய சைஸு ஸ்க்ரீனு 17 inch ஸ்க்ரீனில் வரும். நல்ல ப்ராடாக இருக்கும், வீடியோ பார்க்குறதுக்கு. JPL ஆடியோ சப்போர்ட்டோட வரும். i5 4th ஜென்ரேஷனு. இதோட ரேட்டு ஒரு 18,000 ரூபா வரும். லோ பட்ஜெட்டில்
வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப செட் ஆகும். பட்ஜெட் தான் லோ, ஆப்ஷன் எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். இந்த மாடல் வந்து ஹெச்பியில் பென்டிஎம் மாடலு, பென்டிஎம் கோல்டு மாடலு. இதோட 4GB RAM 1TB டிஸ்பிளே வரும். ரொம்ப லோ பட்ஜெட் வரும், 14,000 ரூபா. ஸ்க்ரீன் பெருசு, பேட்டரி பேக்கப்லாம் பக்காவாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் லேப்டாப்ஸ் வாங்கி பழகணுன்றவங்க இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வாங்கி பழகலாம். கவர்மெண்ட் லேப்டாப்போட ப்ராசஸர் எல்லாமே கூட வரும். டிஸ்பிளே சைஸ் நல்லாயிருக்கும். ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெல்லு, இதை மாதிரிலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்கும். அதாவது கீபோர்டு இஷ்யூ, பேட்டரி இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி இருக்கையெல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் 10,000 ரூபா அந்த பட்ஜெட்லேயே கிடைக்கும். நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே பாரத் மொபைல்ஸை கனெக்ட் பண்ணி ப்ரைஸ் கேட்டுக்கலாம். இதுவும் அந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட் மாடல் தான். ஒரு 10,000 ரூபாக்குள்ளவே கிடைக்கும். பட் இஷ்யூஸ் இருக்காது, யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா சார்ஜில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன் இருக்கிறது எல்லாமே காமிச்சோம். ஸோ நம்மக்கிட்ட லோ பட்ஜெட் 10,000 ரூபாயில் இருந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா முடிக்கிற எல்லா லேப்டாப்ஸுமே கையில் இருக்குது. பாரத் மொபைல்ஸை பொறுத்த மட்டும் நேரடியாக இங்கே வந்து நம்மளோட ஷோரூம்லேயும் வாங்கலாம். இது போக தமிழ்நாடு இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலுமே பாரத் மொபைல்ஸை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்மளோட கான்டாக்ட் நம்பர் தெரியும். ஸோ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்தியா முழுக்க நாங்கள் டோர் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ எது நீட்ஸ் வேணும்னாலுமே இல்லை வேறு எதுவும் தகவல் வேணும்னாலுமே பாரத் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த மக்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படின்னோம்னா பாரத் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.